உத்தரப்பிரதேசத்தில் 2 கைம்பெண்கள், சிறுபான்மை வழக்கறிஞர் உள்ளிட்ட 5 பேரின் வீடுகளை யோகி ஆதித்யநாத் அரசு இடித்து தள்ளிய சம்பவம் மனசாட்சி உழுக்கும் விதமாக இருப்பதாக உச்சநீதிமன்றம் அதிர்ச்சி தெரிவித்துள்ளது. பொதுவாக அரசு நிலத்தை, சாலையை ஆக்கிரமிப்பு செய்து கட்டும் கட்டுமானங்களை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் இடித்து அப்புறப்படுத்துவது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு புல்டோசர் கலாச்சாரம் என்னும் புதிய கலாச்சாரம் தலை தூக்கி பாஜக ஆளுகின்ற பிற மாநிலங்களுக்கும் அந்த கலாச்சாரம் பரவி வருவது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள், வழக்குகளில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் மற்றும் சிறுபான்மையினரின் வீடுகளை புல்டோசர்களை கொண்டு சட்டவிரோதமான முறையில் இடித்து தரைமட்டமாக்கும் நடவடிக்கையை யோகி ஆதித்யநாத் அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள், வழக்குகளில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் மற்றும் சிறுபான்மையினரின் வீடுகளை புல்டோசர்களை கொண்டு சட்டவிரோதமான முறையில் இடித்து தரைமட்டமாக்கும் நடவடிக்கையை யோகி ஆதித்யநாத் அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிரயாக்ராஜ் நகரில் தனி நபரின் நிலத்தை ஆக்கிரமித்ததாக 2 கைம்பெண்கள், ஜுல்பிகர் என்ற வழக்கறிஞர், அலி அகமது என்ற பேராசிரியர் உள்ளிட்ட 5 பேரின் வீடுகளை உத்தரப்பிரதேச அரசு இடித்து தரைமட்டமாக்கிய சம்பவம் உச்சநீதிமன்றத்தால் கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை ஆட்டி படைத்த ரவுடியும் 2023ஆம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டவருமான அத்திக் அகமதுவின் நிலத்தில் இந்த வீடுகள் கட்டப்பட்டன என்பது மாநில அரசின் வாதமாகும். ஆனால் சட்ட விதிமுறைகளை பின்பற்றாமல் நோட்டீஸ் அளிக்கப்பட்ட வெறும் 24 மணி நேரத்தில் 5 வீடுகளும் இடிக்கப்பட்டுள்ளதாக சாடியுள்ள உச்சநீதிமன்றம் அங்கு வீடுகளை மீண்டும் கட்ட அனுமதி அளிக்கப் போவதாக அதிரடியாக அறிவித்துள்ளது. அத்துடன் உத்தரப்பிரதேச அரசின் நடவடிக்கை நீதிமன்றத்தின் மனசாட்சியை உலுக்குவதாகவும் கூறியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய அனுமதி அளிக்காமல் வீடுகளை இடிப்பதா என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கிடையே மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் அண்மையில் ஏற்பட்ட மத வன்முறையில் குற்றம் சாட்டப்பட்டவரின் மாடி வீட்டை மாநகராட்சி நிர்வாகம் இடித்து தள்ளியிருப்பதற்கு மும்பை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சஞ்சய் பாக் என்ற இடத்தில் உள்ள 2 மாடி கட்டடம் மார்ச் 21ஆம் தேதி இடிக்கப்பட்டது. அப்துல் ஹபீஸ் என்பவரின் வீடும் பாதி இடிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட நபரின் வீடுகளை இடிப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று கூறியுள்ள நீதிமன்றம் இது நாக்பூர் மாநகராட்சியின் அடக்குமுறை நடவடிக்கை என்றும் சாடியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.